இதுதான் அந்த ஃபால்ஸு. ஹாய் சொல்ல ஹாய். இங்கே வந்து பாஸ் எடுத்தாச்சு. ஸோ போக வேண்டியது தான். லேக்கே மறைஞ்சு போயிடுச்சு. வெளியே மழை பொழந்து கட்டுது. ஸ்டே பண்ணுற இடம் மழை பெஞ்சா நல்லா இருக்காது. குழந்தை வேலப்பர் கோயில். ஸோ இப்ராஹிம் வரான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டென்ட் ஸ்டே இன் பிட்வீன் ட்ரீன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு சீனரிக் பிளேஸ். எப்படியே ஜம்முன்னு இருக்குதா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எங்கே ஸ்டே பண்ணேன், நான் எப்படி போனேன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ்க்கு வாக் வித் ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலேருந்து, குட்டி பிள்ளையார் கோயிலேருந்து நாங்கள் கிளம்பிச்சு. ஸோ இதுதான் அந்த விநாயகர். ஸோ நாங்கள் போகலாம். ஆக்சுவல் டைம் என்னென்னா 8:11. எனக்காக ஒரு ஜீவராசி அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்குது. ஆக்சுவலாக நான் இத்தனை நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் பிளான் பண்ண டைமே என்னென்னா 7 மணிக்கு பல்லடத்தில் மீட் பண்ணலாம், அவன் அங்கே வண்டி நிப்பாட்டிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. என்ன ஆயிடுச்சுன்னா அதில் தலைவர் 7 மணிக்கு தான் எனக்கு காலை எடுத்தான். எப்படியோ நைட்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு மணி 1 ஆக்கிருப்பான் நேற்று பக்ரீத்துனால. அதனால் மணி 7 ஆயிடுச்சு எடுக்கிறக்கே. கடைசி நேரத்தில் வருவானாங்களே எனக்கு கூட தெரியல. சரி எப்போ போல் நம்ம சோலோ ட்ரிப் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். கரெக்டாக ஒரு 5 கால் கட் பண்ணி முடிக்கும் போது அவன் கரெக்டாக கால் எடுத்துட்டான். இல்லைன்னா இன்றைக்கி சோலோ ட்ரிப் தான். வீட்டில் வேறு சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்டெல்லாம். இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து கொடைக்கானல் தனியாக விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. நல்ல வேலை அவன் ஃபோன் எடுத்துட்டான். எடுத்துகிட்டு 45 மினிட்ஸில் நான் அங்கே இருக்கிறேன்னா 1 hour கழிச்சு நான் எனக்கு தெரியும் அவன் லேட்டாக தான் வருவான்னு தெரியும். லேட்டாக வருவான்னு தெரிஞ்சே நான் வந்து லேட்டாக கிளம்புனேன். நான் கிளம்புனா ஒரு 5-10 நிமிஷத்தில் கிளம்பியிருப்பேன். ஏன்னா எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. நைட்டு ஒரு 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்திருக்கலாம். எனக்கு அவன் லேட்டாக தான் கிளம்புவான்னு தெரியும். ஏன்னா அவன் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் நான் குப்பை கொட்டியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அவன் எந்திரிக்க மாட்டான்னு தெரியும். ஆனால் நைட் நான் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவான். காலையில் சாப்பிடவும் இல்லை. எங்கேயாச்சும் நடுவில் பிரேக் வேறு போடணும் ஸ்டாப்பு. நம்ம வண்டி எடுத்தால் நிற்காமல் ஓட்டுற கேஸு. எத்தனை மணி? 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மணி 9. இவனெல்லாம் நம்பிட்டு ஒரு ட்ரிப்பு கூட பிளான் பண்ண முடியாது. எப்படியே ஜம்முன்னு இருக்குதா? ஏண்டா உன்னையெல்லாம் நம்பிட்டு அடே நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் லேட்டா வந்தேன். நல்ல வேலை உன்னை நம்பிட்டு நான் கண்ணை மூடிட்டேன். போன் பண்ணாம போன் பேசினா அப்படிதான் இருந்தது. இல்ல நான் வந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு தான் போன் பேசினேன். எனக்கு தெரியும் நீ எடுக்க மாட்டேன்னு. பக்ரீத்ல அது சொன்ன தெரியும். நீ பக்ரீத்னால அப்படியே ஜாலி. சீட் பெல்ட் போடு. அப்புறம் இவங்களாம் திட்டுவாங்க. சீட் பெல்ட் என்னடா இங்க நம்ம பல்லடத்துக்கு போட்டுருந்தோம். நீ இங்க போ. எங்க போகணும் உனக்கு? இப்போ நம்ம தாராபுரம் போய் வத்தலகுண்டு வழியே ஏறலாம். அப்போ நேரம் மதுரை இல்லை தாராபுரம் போய் தான் போகணும். எப்படியா இருந்தாலும் பழனிலேருந்து ஓட்டிடலாமா? பழனி வழியாக போகலாம்ப்பா. இவனே ஆல்ரெடி நம்ம 2 மணி நேரம் லேட்டா. அந்த 2 மணி நேரத்தில் இப்படி பழனி ஏறிடலாம். தாராபுரம் டு பழனி 30 கிலோமீட்டர்ஸ். சல்லுன்னு போயிடலாம் ஒத்த ரோடு. தாராபுரம் டு பழனி இப்போ ரோடு ஓட்டிருக்காங்க. 2-way ஹைவே போட்டிருக்காங்க. பார்த்தியா? சாப்பிட்டியா? வந்து அங்கே ஒரு பொங்கல் போட்டு. அடப்பாவி உனக்கான சாப்பிடாம வந்தா? நல்ல பசியில வந்தேன் நானு. ஏன்டா நேத்த பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்களா? அப்புறம் எதுக்குடா பசி? எவ்வளவு பிரியாணி சாப்பிட்டு நினைக்கிறேன்? இவ்வளோ. ஏன்டா காலையில நான்வெஜ் சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிடணும்டா இப்ராஹிம். இன்னைக்கு கோயிலுக்கு போறேன். இன்னைக்கு பிளான் என்ன? மேல பூம்பாறை முருகர் கோயிலுக்கு போறேன். சூப்பர். அது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போறது வந்து கொஞ்சம் முருகனுக்கு உகந்த நாள். இதுல போறியா? தாராபுரம் இது பார்த்துருக்கேன். எந்த ரோட இது சும்மா ஒரு சாங்க போட்டு போகணும்னு வச்சுக்கோ. அதெல்லாம் ஜம்முன்னு போயிடும். இந்த ரோட்ல காலையிலடா 140 150 போகுதுடா நம்ம வண்டி. எப்படி தெரியுமா இருக்கும்? 2 சைடுமே அந்த ரிஃப்ளெக்டிங் இருக்குது. பட்டாசு கிளப்பிருச்சு.
பழனி 78. தாராபுரத்தில் அபூர்வா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அபூர்வா இங்கே ஊருக்குள்ள ஒன்று இருக்குது, அந்த ஹைவேஸில் ஒன்று இருக்குது. அங்கே சாப்பிட்ட லாஸ்ட் டைம் அங்கேயும் நல்லா இல்லை, இங்கேயும் நல்லா இல்லை. அதுக்கு நம்ம ஊரில் ஆனதாசில் 2 இட்லி நான் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லைடா சாம்பார்லாம் அங்கே நல்லா இருக்கும்டா. இங்கே சாம்பார்லாம் எனக்கு பிடிக்கிறது பெருசாக. நம்ம ஊர் தான். நம்ம ஊர்ல எல்லாம் காலைல ஒரு 6 மணிக்கு நம்ம கடைக்கு போனால இட்லி பொங்கல் அதெல்லாம் ரெடியா இருக்கும்ல. சுட சுட அப்படியே அந்த பொங்கல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அல்வா அமர் இருக்குங்க சக்கன்னு. ஆடா இங்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் வடை இல்லைன்ட்டானுங்க. செகண்ட் டைம் வடை வந்துருக்கு. எவனுக்கு ஒருத்தன் வடை போகும்போது தெரிஞ்சு ஆனால் வடையும் நல்லா இல்லை, வாயில வைக்க முடியல. ராணிங்னா குயினு, இளவரசினா பிரின்ஸ். ஆடா கொடைக்கானல் இதுடா, இது இப்போ மலைகளின் இளவரசி தான். அங்கே எழுதிருக்காங்க படி. தம் படிக்க தெரியுமா? சூப்பராக படிப்பேன். படி. வன சோதனை சாவடி போட்டிருக்கு. இதில் சொல்ல மாட்டேன்ட்டேன். கொடைக்கானலுக்கு இ பாஸ் வேணும், கொடைக்கானல் ஊட்டிக்கு. ஸோ இப்போ இ பாஸ் எடுக்காமல் நாங்கள் போயிட்டுருக்குறோம். நாங்கள் சில்வர் ஃபால்ஸில் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் இ பாஸ் அங்கே போய் எடுத்துகிட்டு போகலாம். 2 ஆப்ஷன். இங்கே வந்து இ பாஸ் எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே டவர் இல்லை. அங்கே போய் நம்ம இ பாஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வரதும் நல்லது தான். இ பாஸ்னு வேறு எதுவும் இல்லை. உங்கள் காரு ஆர்சி புக்கு, அப்புறம் எத்தனை பேர் வரோம் அவ்வளோ, அது அந்த டீட்டெயில் மட்டும் கொடுத்தா போதும். இ பாஸ் கேட்பானுங்க, என்ன பண்ணுறது சார்? கீழே காட்டிட்டோம் சார். டேய் இங்கே காமிடா, அதுக்கு தானே நாங்கள் இங்கே செக் போஸ்ட் வச்சுருக்கேன். அவன் கேட்பான் 60 ரூபா கட்டணும்டா. இங்கே ஃபர்ஸ்ட்ல இங்கே அந்த கொரோனா காலத்தில் இங்கே டெஸ்ட் விட்டு மூக்கில் விட்டு அதெல்லாம் பண்ணானுங்க. எனக்கும் டென்ஷன் பண்ணேன். ஐயோ அப்போல்லாம் என்ன, அப்போ பைக், அப்போ புல்லட்டில் நான் வந்தேன். அப்போ தனியாக தான் வந்தேன். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு எடுத்தேன். வீட்டுக்கு போகும்போது மணி 8 படுத்தேன் பாரு. 2 நாளைக்கு ஃபுல் முதுவலி. அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் இதெல்லாம் லாக்கி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பைக்ல வரல, அது ஒரு ஜாலி. டே வரலாம்டா. அப்போ மழை கொட்டி எடுத்துச்சு. இபஸ் கண்டிஷனாக கேட்பாங்கடா. அக்கா இங்கே மேலே வந்து போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. கீழே டவர் இல்லை, கீழே டவரில் மேலே போய் போட்டுக்கோங்கன்னாங்க. ஓகே மேடம், சரி. இங்கே வந்து இபஸ் எடுத்தாச்சு. ஸோ போக வேண்டியது தான். இது காமிச்சு தெரியாடா, காமிச்சு தெரியா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்ராம் போய் காமிக்க போகிறான். என் கண்ணுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு விஷயம் தெரியுது, ஆனால் குளிக்க முடியாது. எஸ் கைஸ், என்னன்னா சில்வர் ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, உங்களுக்குமே தெரியாது. நான் எடுத்து அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, தூரத்தில் ஃபால்ஸ் பார்க்கலாமா? இதுதான் அந்த ஃபால்ஸு. அண்ட் கீழே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 30 இருக்கும். இங்கே அப்படியே அப்ஸ் அண்ட் டவுனாக மாறிடுச்சு. 22 வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபால்ஸ். அங்கே பாருங்கள், நம்ம ஆளுக்கும் அந்த பையன் கூட்டு பையன் மாதிரி. ஹாய் சொல்ல, ஹாய். அதுதான் ஃபால்ஸ் போகுது. இதிலிருந்து நம்மளுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஸோ கைஸ், கொடைக்கானல் வந்துருக்குறோம். இங்கே பாருங்கள், லிட்ரலாக நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக மலையை பார்த்துருக்குறேன். ஹாய், ஃபுல்லாக மலையை பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த டைம் பாருங்களேன், லேக்கே மறைஞ்சு போயிடுச்சு. அந்த லெவலுக்கு ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது இந்த சைடு. செமையாக இருக்குதுல்ல. ஸோ கைஸ், மண்மண்ணத்தில் சாப்பிட்லான்னு வந்தோம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இப்போ மத்தியானத்துக்கு மட்டும் சாப்பிட மாட்டேன். அது முடியும் இப்ராஹிம் சாப்பிட்ருக்குறான். எப்படி இருக்குது ஃபுட்டு? நல்லா இருக்குதா? சும்மா மீல்ஸை நாக் அவுட் பண்ணிகிட்ருக்குறான். வெளியே மழை பொழந்து கட்டுது. என்ன ரெயின் ஃபாரஸ்ட்குள்ள வந்த மாதிரியே இருக்குல்ல, ரெயின் ஃபாரஸ்ட்ல பாருங்க. உட்காந்து எப்படி தெரியுமா இருக்குது, உட்காந்து டான்ஸ் ஆடலாம். அடடா மலடா அடா மடலான்னு சுத்தமா தெரியலங்க. பாருங்களேன்,
சுத்தம் blank அவுட்டு. ஆக்சுவலாக என்னென்னா மழைலாம் வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தோம். எங்களுக்கு என்னென்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் 15 மினிட்ஸ் நாங்கள் ட்ரக் வேறு பண்ணணும். பூம்பாறையில் இருந்து நாங்கள் போகிற பிளேஸ், ஸ்டே பண்ணுற பிளேஸுக்கு. ஃபர்ஸ்ட் திங். செகண்டு, இந்த மாதிரி மழையில் அதை ட்ரக்கே பண்ண முடியாது. அண்ட் அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணுற இடம் மழை பெஞ்சால் நல்லா இருக்காது. மழை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மழை வேண்டான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா மழை இல்லாமல் நம்ம எப்படி ஏப்ரல் மாதத்துலாம் நாளாக அச்சோ எப்படா இந்த ஜூன் மாதம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கைஸ், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, திஸ் இஸ் குழந்தை வேலப்பர் கோயில். ஸோ இப்ராஹிம் வரான். சரி இருக்கு. ஸோ கைஸ், இதுதான் அவங்களோட பேஸ் கேம்ப். இங்கே பேஸ் கேம்பில் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம திங்ஸில் வச்சுட்டு போய்க்கலாம் நம்மளுக்கு தேவையான எடுத்து. அடேங்கப்பா, ஓகே. அங்கெல்லாம் ஸ்டே பண்ணணும்னு வச்சுக்கோ, மரணம் ஸ்டேடா. ஸோ கைஸ், ஃபைனலி நம்மளோட ஸ்டேக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டென்ட் ஸ்டே இன் பிட்வீன் ட்ரீன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் பூம்பாறையோட டாப், ஹில் டாப். பூம்பாறை வந்து ஒரு 4-5 ஹில் டாப் இருக்குன்னா அதில் ஒரு ஹில் டாப். அந்த வியூவுமே பாருங்களேன், ஃபுல்லாமே இந்த பெயின் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதை அதுக்கு நடுவில் அங்கே கட்டிட்டுருக்குறாங்க. இப்போ தான் நம்ம வந்ததுக்கப்புறம் கட்டிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து செக்இன் டைம் வந்து ஒரு 3 o'clock. ஸோ 3 o'clock முடிச்சதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு ஒரு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு அந்த கோயிலுக்கெலாம் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவங்க சின்ன ஒரு ட்ரக்கிங் மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது ட்ரக் பண்ணோம். ஆனால் அந்த சீனரியுமே உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. 1/2 கிலோமீட்டர்னாலுமே 1/2 கிலோமீட்டர் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதில் முக்கியமாக என்னென்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு மழை நின்றுச்சு. அண்ட் கிளைமேட்டு எக்ஸ்ட்ரானரி. இன்றைக்கி ஜூன் 18. இன்னைக்கு 18. எனக்கு பிடிச்சது என்னென்னா, டேய் புது ஃப்ரெண்ட் ஆகிட்டான் வந்த உடனே. என்னடா இது, திஸ் இஸ் ஹாய் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாத்துட்டையும். ஸோ இது வந்து ஃபயர் கேம்புக்கு நம்ம உட்காந்து நம்ம ஃபன் பண்ணலாம் நைட்டு. இங்கே வந்து திங்ஸில் வச்சுக்கலாம். அண்ட் இவங்களோட ரெஸ்ட் ரூம் காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து பாய்ஸ்க்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், கேர்ள்ஸ்க்கு மைனஸாக இருக்கலாம், எனக்கு எப்படின்னு தெரில. பட் see the ரெஸ்ட் ரூமை பாருங்கள் கைஸ். எந்த இயற்கை, இந்த பாலிலாம் நம்ம ஊரில் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமில் தந்தால் நம்மலாம் கலாய்ப்போம், என்னங்க ரெஸ்ட் ரூமு இப்படி நம்ம சொல்லுவோம். பட் இதுவே பாலியில் கொடுத்தா வாட்டர் நேச்சுரல் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு பூம்பாறையோட வியூ பாயிண்ட் தெரியுதுங்களா? இதை பூம்பாறையோட வியூ பாயிண்ட். நம்ம வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு வந்துருக்குறோம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் தனியாக வைப் பண்ணிகிட்ருக்குறாரு. இங்கே தான் நம்ம நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஜிப் ஓப்பன் பண்ணி ஏறி உட்காரணும். நம்ம ஸ்லிப்பர் கழட்டி விட்டு தான் ஏறணும். ஆமாம், எத்தனையோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட். இல்லை ஹைலைட் என்னென்னா, ஜிப் ஓப்பன் பண்ணால் போதும், சில்லுன்னு காற்று வந்துடும். ஆமாம், எங்கட இதுக்கு ஒரு ஜிப்பு தான் இருக்குதா? 2 இருக்குது.
த வே டு டோர். வாவ், என்ன ஒரு சீனரிக் பிளேஸ். லைஃப்பில் இப்படி ஒரு பிளேஸில் சீரியஸாக நானே பிலீவ் பண்ணல இப்படிலாம் இருக்கும்னு. ஆனால் லைஃப்பில் ஒன் டைமாச்சும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்குதுன்னா. ஸோ கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது, ரொம்ப லேட்டாக கூடி வரலாம். பட் ஆனால் எப்போயா இருந்தாலும் இது ஒர்த்து மேட்ரு.